சாப்டர் 18 அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளும் அதற்கான விளக்கமான பதில்களும். 18.1 சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்களுக்கு ஏற்ற உணவு முறை என்ன? டயாலிசிஸ் சிகிச்சை பெறும் நோயாளிகள் தங்கள் உணவிலே அதிக புரதச்சத்து சேர்த்து கொள்ள வேண்டும். முதல் தரமான புரதச்சத்துக்கள் இரத்தத்தில் அதிக கழிவு உப்புக்கள் சேருவதை குறைக்கும். ஆட்டிறைச்சி, கோழிக்கறி, மீன் மற்றும் முட்டை வெள்ளைக்கரு போன்றவை சிறந்த புரதச்சத்தை தருபவையாகும். மாமிசம் சாப்பிடாதவர்கள் அதிக புரதச்சத்திற்கான பால், சுண்டல் மற்றும் பயிறு போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். 18.2 சிறுநீரக பாதிப்புக்கு உணவு முறை ஏன் முக்கியம்? சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணவு முறைகளை கைக்கொள்வது உங்கள் சிறுநீரக பாதிப்பை சரி செய்வதற்கு மட்டுமின்றி சிறுநீரகம் செயலிழக்கும் வேகத்தை குறைப்பதற்கும் உதவுகின்றது. இந்த உணவு முறை உங்கள் உடம்பிலே சிறுநீரகம் சரியாக செயல்படாததால் தாது பொருட்கள் அதிகமாக சேருவதை தடுக்கிறது. 18.3 சிறுநீரக பாதிப்பு இருந்தால் எந்தெந்த சத்துக்களை உணவில் தவிர்க்க வேண்டும்? சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்களை உணவில் கட்டுப்படுத்துவது அவசியம். உங்களுடைய தனிப்பட்ட தேவைக்கேற்ப உங்களுடைய உணவு கட்டுப்பாடு முறைகள் நீங்கள் சிகிச்சை பெறும் மருத்துவமனையில் அல்லது டயாலிசிஸ் செய்து கொள்ளும் மையத்தில் உள்ள உணவு வல்லுநரிடம் கலந்து பேசி வடிவமைத்து கொள்வது நல்லது. எந்த வகையான உணவுகள் உங்கள் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும்? ஏன்? பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுதல் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளிலே உப்பின் அளவு, அதாவது சோடியம் மற்றும் பாஸ்பரஸ் அளவும் அதிகமாக இருக்கின்றன. அநேக ஆராய்ச்சி முடிவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் இருக்கும் அதிகப்படியான பாஸ்பரஸ் சிறுநீரக நோயாளிகளிடையே சிறுநீரகத்திற்கும் எலும்புகளுக்கும் கேடு விளைவிக்கக்கூடியவை என்று கூறுகின்றன. ஆகவே சிறுநீரக பாதிப்புள்ளானவர்கள் தங்கள் உணவில் பாஸ்பரஸின் அளவு அதிகம் இல்லாதபடி கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். 18.5 டயாலிசிஸ் சிகிச்சை செய்து கொள்பவர்களுக்கு உணவிலே என்னென்ன கட்டுப்படுத்தப்படுகின்றது? பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ள சில பழங்கள், காய்கறி, கீரை வகைகள் மற்றும் பால் சார்ந்த பண்டங்களை குறைக்க பரிந்துரைக்கப்படுகிறது. பாஸ்பரஸ் என்னும் தாது பொருள் டயாலிசிஸ் சிகிச்சையினால் இரத்தத்திலிருந்து அதிகமாக வடிகட்டப்பட இயலாததால் இதனை உணவில் கட்டுப்படுத்துவதும் அவசியமாகின்றது. 18.6 டயாலிசிஸ் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு உணவிலே புரதச்சத்து ஏன் தேவைப்படுகின்றது? ஒருவர் டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ள ஆரம்பித்த பின்பு இரத்தத்திலே புரதச்சத்து குறைந்து விடாமல் இருப்பதற்காக உணவிலே புரதச்சத்து அதிகமாக சேர்த்து கொள்வது அவசியமாகின்றது. இது உடல் நலத்தை பாதுகாக்கும். புரதச்சத்தின் கழிவுகளை டயாலிசிஸ் சிகிச்சை இரத்தத்திலிருந்து அகற்றிவிடுவதினால் இவர்கள் டயாலிசிஸ் சிகிச்சைக்கு முந்தின நிலையைப் போல் ஆகாரத்தில் புரதச்சத்தை குறைக்க வேண்டிய அவசியமில்லை. சிறுநீரக நோயாளிகள் அரிசி உணவை சாப்பிடலாமா? சிறுநீரக பாதிப்பிற்கான உணவு முறையிலே அரிசி முக்கியமான பங்கு வகிக்கின்றது. இது போதுமான அளவிற்கு உடலுக்கு சக்தி அளிக்கின்றது மட்டுமின்றி இதிலே பாதிக்கக்கூடிய தாது சத்துக்கள் குறைவாக இருப்பதினால் டயாலிசிஸ் செய்யும் நபர்களுக்கு நல்ல பலனளிக்கின்றது. 18.8 உணவு முறை மாற்றங்கள் எப்படி சிறுநீரக பாதிப்பை சீர்படுத்துகின்றன? நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், என்ன அருந்துகிறீர்கள் என்பவை உங்கள் உடலில் உப்பு மற்றும் தாது பொருட்களை சமநிலையில் வைத்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ உணர உதவி செய்கின்றது. சோடியம், பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவற்றை தவிர்த்து ஆலோசனையாக சொல்லப்பட்ட ஆரோக்கியமான உணவு வகைகளை சாப்பிடுவது சிறுநீரக வியாதியினால் ஏற்படும் மற்ற பின்விளைவுகளை தடுக்கவும் குறைக்கவும் உதவுகின்றது. 18.9 சிறுநீரக பாதிப்பு சம்பந்தப்பட்ட 5 சத்துக்கள் என்னென்ன? சிறுநீரக பாதிப்புக்கான உணவு கட்டுப்பாட்டில் உள்ள முக்கியமானவை இதோ. புரதச்சத்து. சரியான அளவிலே புரதச்சத்து உங்கள் உணவு வகைகளை உண்பது மிகவும் முக்கியம். உப்பு அல்லது அதிலுள்ள சோடியம் சத்தானது உணவில் அதிகமானால் அதனால் இரத்த அழுத்தம் அதிகமாகலாம். உடலிலே அதிகமாக திரவங்கள் தங்கிவிடக்கூடும். இதன் காரணமாக உங்கள் இருதயம் மற்றும் நுரையீரல் பாதிப்புகள் உருவாகலாம். ஆகவே இதனை சிறுநீர் பாதிப்புள்ளவர்கள் கவனத்தில் கொண்டு உப்பின் அளவை குறைப்பது நல்லது. பொட்டாசியம் சத்து சில உணவுப் பொருள்களில் அதிகமாக இருப்பதினால் அவற்றை கவனித்து உணவு முறையில் மாற்றங்கள் செய்து கொள்வது நல்லது. பாஸ்பரஸ் சத்து அதிகமான உணவுகளை தவிர்ப்பது சாலச் சிறந்தது. கால்சியம் சத்து உடலில் உள்ள எலும்புகளின் சக்திக்கும் உறுதிக்கும் தேவையானது.
கால்சியம் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். அநேகருக்கு சிறுநீரக பாதிப்பின் போது கால்சியம் இரத்தத்தில் குறைந்து போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் இதை சரி செய்வதற்கு மருத்துவர் கால்சியம், வைட்டமின் டி போன்ற மாத்திரைகளை கூட பரிந்துரைப்பார். 18.10 என்னென்ன உணவுப் பொருட்கள் சிறுநீரக பாதிப்பை மோசமாக்கக்கூடியவை? எளிதாக ஜீரணித்து கொள்ள முடியாத அதிக புரதச்சத்துள்ள மாமிச வகைகள், பால் சம்பந்தமான உணவுப் பொருட்கள் சிறுநீரக பாதிப்பில் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். இதன் கழிவுப் பொருட்களை வெளியேற்றும் அதிக வேலை சிறுநீரகங்களின் மேல் சுமத்தப்படுகின்றது. அதிக புரதச்சத்துள்ள உணவு வகைகள் சிறுநீரக பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமின்றி ஏற்கனவே பாதிப்பு இருந்தால் அதை அதிகப்படுத்தவும் கூடும். 18.11 சிறுநீரக நோயாளிகள் தக்காளி பழம் சாப்பிடலாமா? ஆரம்ப சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் மற்றும் மாற்று சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் தக்காளி பழங்கள் உணவில் கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. உங்கள் இரத்த பரிசோதனை முடிவுகளில் உங்களுக்கு பொட்டாசியம் சத்து அதிகமாய் இருந்தால் உங்கள் மருத்துவர் மற்றும் உணவு சிறுநீரக ஆலோசனை நிபுணர் உங்களுக்கு இதை பற்றி அறிவுரை கூறுவார். உணவில் தக்காளி பழம் நீங்கள் சேர்த்து கொள்ளும் அளவை பொறுத்து பொட்டாசியம் சத்து முக்கியத்துவம் பெறுகிறது. 18.12 சிறுநீரக நோயாளிகளுக்கு பொட்டாசியம் சத்தை கட்டுப்படுத்துவதற்கு உணவு முறையில் என்னென்ன ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன? இரத்தத்தில் பொட்டாசியம் சத்து அதிகமாவதை கட்டுப்படுத்துவதற்கு பொட்டாசியம் அதிகமாக உள்ள வாழைப்பழம், அவகாடோ மற்றும் உலர்ந்த கொட்டை வகைகள் ஆகியவற்றை உண்பதை தவிர்க்க வேண்டும். பொட்டாசியம் குறைவாக உள்ள பழ வகைகள் மற்றும் காய்கறி வகைகளை உணவில் சேர்க்க முயற்சி செய்யலாம். நன்றாக கழுவிய தோலுரித்த கீரை, காய்கறிகள் ஆகியவற்றை தண்ணீரில் வேக வைத்து அந்த நீரை வடிகட்டி நீக்கிவிட்டு பின்பு அதனை சமைத்து சாப்பிடுவது நல்லது. 18.13 சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டவர்களுக்கு என்னென்ன வகையான உணவு பரிந்துரைக்கப்படுகின்றது? சோடியம், உப்பு, பாஸ்பரஸ் மற்றும் புரதச்சத்து குறைவாக உள்ள உணவு சிறுநீரக ஆரோக்கிய உணவாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, சாப்பிடுகிற புரதச்சத்து உயர்நிலை வகையானதாக இருப்பது நல்லது. சில நேரங்களில் அருந்துகின்ற தண்ணீரின் அளவையும் கட்டுப்படுத்த வேண்டியதிருக்கும். சிலருக்கு பொட்டாசியம் சத்து மற்றும் பாஸ்பரஸ் சத்து குறைக்க வேண்டியதிருக்கலாம். ஒவ்வொருவரின் இரத்தத்தில் இந்த சத்துக்களின் அளவை பொறுத்து உணவு ஆலோசனை மாறுபடும். 18.14 சிறுநீரக நோயாளிகள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது? செய்யலாம். திரவச்சத்து சரியாக இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். 2 சிறுநீரகத்தின் பாதிப்பில்லாத பழங்கள், காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்து கொள்ளலாம். 3 இயற்கையான உணவுப் பொருட்களை சமையலுக்கு பயன்படுத்துங்கள். 4 ஒழுங்கான உடற்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். செய்யக்கூடாதவை: திரவநிலை உடலிலே அதிகமாக விடக்கூடாது, புகைப்பிடிக்கக்கூடாது, உணவில் சர்க்கரை மற்றும் உப்பின் அளவை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, மது அருந்தவு கூடாது. 18.15 4ஆம் நிலை சிறுநீரக பாதிப்புக்கு CKD ஸ்டேஜ் 4 ஏற்ற உணவு வகை என்ன? 1 பதப்படுத்தப்பட்ட உணவை விட புதிதாக சமைத்த உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 இறைச்சி, கோழிக்கறி, மீன் போன்றவற்றை சிறு அளவிலேயே சாப்பிடுங்கள். 3 உப்பான உணவுகளை தவிர்த்து விடுங்கள். 4 சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, அதிக கொழுப்பான உணவுகளை மறுத்து விடுங்கள். 5 மது போன்றவற்றை அருந்தும் பழக்கத்தை விட்டுவிடுங்கள். 18.16 ஆரோக்கியமான நபர் சிறுநீரக பாதிப்புள்ளவர்களுக்கு ஏன் தண்ணீர் அருந்தும் அளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது? அதிகமான திரவங்கள் உங்கள் உடலில் சேர்ந்துவிட்டால் அதனால் கை கால்களில் வீக்கம் ஏற்படுவது மட்டுமல்ல, அதனால் மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற விளைவுகள் ஏற்படும். நீங்கள் டயாலிசிஸ் சிகிச்சையில் இருக்கும்போது அவை உங்கள் உடலில் அதிகமாக தங்கியிருக்கும். நீரின் அளவை முழுவதுமாக வெளியேற்றி சரியான சமநிலையை பராமரிக்க முடியாது. ஆகவேதான் இந்த கட்டுப்பாடு தேவைப்படுகின்றது. 18.17 சிறுநீரக பாதிப்புள்ளவர்களுக்கு ஆகாரத்தில் உப்பின் அளவு ஏன் குறைக்கப்படுகின்றது? சிறுநீரக பாதிப்புள்ளவர்கள் தங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உணவில் உப்பின் அளவு எவ்வளவு இருக்கிறது என்பதை உன்னிப்பாக கவனித்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அதிக உப்பு இரத்த அழுத்தத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி திரவச்சத்தை உடலிலே அதிகரித்து ஆபத்தை விளைவிக்கக்கூடியது. 18.18 ஆரோக்கியமான நபர் ஒரு நாளைக்கு எவ்வளவு புரதச்சத்தை உணவில் சேர்க்கலாம்? ஒரு சராசரியான ஆரோக்கியமான ஒருவருக்கு ஒரு நாளைக்கு உணவில் அவருடைய 1 கிலோ எடைக்கு 1 கிராம் என்ற அளவில்
புரதம் பரிந்துரைக்கப்படுகின்றது. உதாரணமாக, ஒரு நபரின் எடை 75 கிலோவாக இருந்தால் அவர் ஒரு நாளைக்கு 75 கிராம் புரதச்சத்து எடுத்துக்கொள்ளலாம். 18.19 சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்களுக்கு ஆகாரத்தில் ஏன் புரதச்சத்து குறைக்கப்பட வேண்டும்? சிறுநீரகங்கள் சரியான திறனுடன் இயங்காத நிலையில் புரதச்சத்திலிருந்து கிடைக்கும் யூரியா போன்ற கழிவுப் பொருட்கள் இரத்தத்திலே அதிகரிக்கின்றது. இதன் மூலம் பசியின்மை, களைப்பு மற்றும் சோர்வு ஏற்படுகின்றது. உணவில் புரதச்சத்து குறைவாக சேர்க்கும் பொழுது பழுதடைந்த சிறுநீரகங்களுக்கு கழிவுப் பொருட்களை சிறுநீரில் வெளியேற்றும் தேவை குறைக்கின்றது. ஆதலால் சிறுநீரகத்தின் பாதிக்கப்படாத பகுதிகள் அதிகமாக வேலை செய்வதினின்று பாதிக்கப்படுகின்றது. இது சிறுநீரக பாதிப்பு வேகமாக மோசமாகாமல் தடுக்க உதவும். 18.20 சிறுநீரக பாதிப்புள்ளவர்களுக்கு ஏற்ற பொதுவான உணவு என்ன? சிறுநீரக பாதிப்புள்ளானவர்கள் தங்கள் உணவு முறைகளில் தேவையான மாற்றங்களை செய்வது மிகவும் அவசியம். தண்ணீர் குறைவாக அருந்துவது, புரதச்சத்து ஆகாரத்தில் குறைவாக எடுத்துக்கொள்வது, உப்பு, பொட்டாசியம், பாஸ்பரஸ் போன்ற தாது பொருட்கள் உள்ள உணவை குறைப்பது நல்லது. உடல் எடை குறையாதபடி தேவையான கேலரி அளவுக்கு சாப்பிடுவது நல்லது. 18.21 இந்து உப்பு போன்றவற்றை சிறுநீரக பாதிப்புள்ளானவர்கள் உணவில் சேர்க்கலாமா? கூடாது. சாதாரணமான உப்பை தேவையான அளவில் சேர்த்துக்கொள்வதே நல்லது. இந்து உப்பில் சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் சத்து அதிகமாக சேர்க்கப்படுகின்றதால் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். 18.22 சிறுநீரக பாதிப்புகளின் போது அதிகமாகிவிட்டது என்று சொல்லும் உப்பும் நாம் அன்றாட உணவில் சேர்த்து கொள்ளும் உப்பும் ஒன்றுதானா? இல்லை. சிறுநீரக பாதிப்புகளின் போது உப்பு அதிகமாகிவிட்டது என்பது கிரியாட்டினினை குறிக்கும். நம்முடைய ஆகாரத்தில் சேர்க்கின்ற உப்பு சோடியம், காமன் சால்ட் என்று சொல்லப்படுகிறது. சிறுநீரக பாதிப்பின் போது அதிகமாகின்ற உப்பிற்கும் உணவில் சேர்க்கும் உப்பிற்கும் சம்பந்தம் கிடையாது. ஆகவே மருத்துவரின் ஆலோசனையின்றி உணவில் உப்பின் அளவு குறைப்பது ஆபத்தை விளைவிக்கலாம். மருத்துவரையோ அல்லது உணவில் நிபுணரையோ கலந்து ஆலோசிக்காமல் உப்பை முற்றிலுமாக தவிர்ப்பது தவறு. 8 தங்க விதிகளை நினைவில் கொள்ளுங்கள். 1. சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்துங்கள். 2. இரத்த அழுத்தத்தை சரியாக பராமரியுங்கள். 3. உடல் பருமனை குறையுங்கள். 4. உடற்பயிற்சி செய்யுங்கள். 5. உணவு கட்டுப்பாட்டில் கவனம் செலுத்துங்கள். 6. புகைப்பிடிப்பதை தவிருங்கள். 7. மருந்து அருந்துவதை விட்டுவிடுங்கள். 8. மருத்துவர் ஆலோசனையின்றி நேரடியாக மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். சிறுநீரக ஆரோக்கியத்தை காப்போம். ஆனந்தமாக வாழ்வோம்.